தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நாம் இன்று ஒரு புதிய போதனை தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த போதனை தொடரின் டைட்டில் கர்த்தரை விசுவாசியுங்கள், ஹேவ் ஃபெய்த் இன் காட். பாருங்கள், விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையில் மிக மிக முக்கியமான ஒரு போதனை. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லை. விசுவாசத்தை கொண்டுதான் நாம் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்க முடியும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து நாம் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போட வேண்டும் என்று நமக்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது இல்லையா? அதே போல் பாருங்கள், நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை தான் போராட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய கர்த்தரோடு நடக்கிற நம்முடைய அந்த வாழ்க்கை, அதுவுமே ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கர்த்தரோடு நடக்க முடியும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிற சகல கிருபைகள், சகல ஆசீர்வாதங்களையும் நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி நீங்கள் பைபிள் ஆராய்ஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் விசுவாசம் அத்தியாவசியமாக இருக்கிறது. நான் இப்போ துதித்து ஆராதிக்க வேண்டும் என்றாலே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும், அவர் வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும், அவர் நல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் இருதயத்திலிருந்து அவரை துதிக்க முடியும். உள்ளத்தில் தேவனை குறித்த, அவருடைய சுபாவங்களை குறித்த, அவருடைய வல்லமையை குறித்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் பாருங்கள், அவரை நான் இருதயத்திலிருந்து துதித்து ஆராதிக்க முடியும். இல்லைன்னா பாருங்கள், வாய் என்னமோ சொல்லணும், ஆனால் இருதயம் அதை நம்பாது இல்லையா? இப்போ ஒரு சிலரை நம்ம முகஸ்துதி பண்ணுறாங்க இல்லையா? ரைட். ஒரு ஆள்கிட்ட இருந்து ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கள சும்மா அப்படி பில்டப் கொடுத்து, ரைட், இல்லாதது பொல்லாதது, அவங்க ஒன்றுமே பெருசாக செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் வல்லவராக்கும், அவர் இப்படியாக்கும், அவர் அப்படியாக்குன்னு அவங்கள போட்டுருகிறது இல்லையா, புகழ்கிறது. அப்படி பண்ணுறாங்க. ஆனால் தேவனை நாம் துதிக்கும்போது நம்ம இருதயத்திலிருந்து துதிக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு போதிக்கிற காரியம். ஏதோ மாயமாலமாக ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறதில்ல. உண்மையாகவே தேவன் இருக்கிறார், உண்மையாகவே தேவன் சர்வ வல்லவர், மெய்யாகவே தேவன் நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் அப்படின்னு விசுவாசித்து அவரை நாம் கைகளை உயர்த்தி வாயை திறந்து துதிக்கிறோம். ரைட். அப்போ நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்றாலுமே உங்களுக்கு விசுவாசம் அவசியம். இப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் நமக்கு விசுவாசம் அத்தியாவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர், நான் ஏற்கனவே நம்ம போதனைகளை இந்த கடந்த ஒரு சில மாதங்களாக, இந்த 1-2 மாதமாக இந்த ஊழியத்துடைய போதனைகள் கேட்டிருந்தீங்கன்னா, நான் என்னோட பரிசுத்த ஆவியானவர் பேசின ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். இது கிறிஸ்துவின் சரீரம், சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு இது அற்புதத்தின் காலம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அந்த அற்புதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த அற்புதங்களை நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அற்புதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவர்களாக, நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த அற்புதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அப்போ தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் இல்லை அப்படின்னா பைபிளில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் வாசிக்கிறோம், மகா பெரிய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை வாசித்து ஏதோ சரி, ஆஹா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு இப்படி செஞ்சார், மோசைக்கு இப்படி செஞ்சார், தாவீதுக்கு அப்படி செஞ்சார்னு வாசிச்சுட்டு
கர்த்தர் பற்றியா என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சும்மா அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்ச காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஆனால் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு செய்த அற்புதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு கர்த்தர் எப்படி உதவினாரோ அந்த விதமாக கர்த்தருடைய உதவியை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. விசுவாசத்தை பலப்படுத்தி விசுவாசத்தில் வளர வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிற அந்த ஞானத்தை நம்முடைய லைஃப்பில் அப்ளை பண்ணணும். விசுவாசத்தை நாம் வளர்க்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். அதில் நாம் தொடர்ந்து வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த போதனை தொடரில் எப்படி கர்த்தரை விசுவாசித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பலப்படுத்த வேண்டும், எப்படி அதில் வளர வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 வசனங்களை நம்முடைய ஆதார வசனங்களாக, நம்முடைய டெக்ஸ்டாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக நீங்கள் சங்கீதம் 118க்கு போங்க. சங்கீதம் 118 23ஆம் வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். பலத்த அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இதை நீங்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எந்த அளவுக்குன்னா, பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி. இது இவங்களுடைய சுய பலத்தில், சுய ஞானத்தில் செஞ்ச காரியம் கிடையாது. இது கர்த்தராலே ஆயிற்று, இது எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், செங்கடலை கர்த்தர் பிரித்து பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனத்தை அந்த பாதையின் வழியாக சமுத்திரத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் நடத்தி செல்கிறார். பின்னாடி விரட்டிட்டு வராங்க. யார்? எகிப்திய படை. அந்த எகிப்திய படைக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவங்க பார்க்குறாங்க, எகிப்தியர் பார்க்குறாங்க, கர்த்தர் இவங்களுக்காக கடலை பிடிக்கிறாரு, இவங்களுக்காக மேக ஸ்தம்பத்திலிருந்து யுத்தம் பண்ணுறாரு. அவங்கள பக்கத்திலே வர விடலை. எகிப்தியர் குதிரைப்படை, தேர்ப்படை இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் இவங்கள. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் நின்றுட்டார். இஸ்ரவேலருக்கும் எகிப்துக்கும் மத்தியில் நின்றுட்டு அவங்கள தொடவே விடலை. இவங்களை ஒரு பக்கம் இங்கே பாதையை உருவாக்கி அவங்கள கடந்து போக வச்சுட்டு, இன்னொரு பக்கம் இவங்களை சமுத்திரத்தின் மத்திக்கு இழுத்துட்டு வர்றார். கர்த்தர் நினச்சிருந்தா அவனை சமுத்திரத்தின் அங்கே அந்த ஆரம்பத்திலேயே அந்த சைட்லேயே அக்கறையிலேயே அவங்கள நிப்பாட்டி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கணும், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை உண்டாக வேண்டும் என்று அவங்களுடைய சத்துருக்களை மொத்தமாக அழிக்க விரும்பினார். அதனால் அவங்கள சமுத்திரத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு பாருங்க. அவன் நல்லா உள்ளே திரும்பி போக முடியாத அளவுக்கு அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இந்த எகிப்தியர்களுக்கு ஞானம் வருது. இவங்களுக்கு விரோதமாக, இவங்க சார்பாக, இஸ்ரவேல் சார்பாக கர்த்தர் நமக்கு விரோதமாக சண்டை போடுறாரு, நம்ம திரும்பி ஓடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது. யோசிச்சு பாருங்கள், சமுத்திரத்தை கர்த்தர் பிரித்து பாதையை உருவாக்குறாரு, அப்போ தெரியலையா கர்த்தர் இவங்க சார்பாக கிரியை செய்கிறாருன்னு? நிற்கிறார்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் மத்தியில், அப்போ தெரியலையா? ஏன்
எகிப்தில் எகிப்துக்கு விரோதமாக எகிப்து தேசத்திலே கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி 10 மகா பெரிய அற்புதங்களை செஞ்சார். அப்போ தெரியலையா? இருதயம் அந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிருந்துச்சு பாருங்க. அப்போ தான் இவங்க பாருங்கள் அங்கே பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்க இவ்வளோ பெரிய தேர்ப்படை, இவ்வளோ பெரிய குதிரைப்படை எல்லாத்தையும் வச்சு அவங்கள விரட்டிட்டு போகிறோம், ஆனால் அவங்கள தொட முடியல. அவங்கள கர்த்தர் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நமக்கு விரோதமாக சண்டை போடுறாருன்னு அவங்களே பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்கள் சார்பாக நம்மோடு யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. போத்திஃபர் யோசேப்பை பார்க்குறான். யோசேப்பை பார்த்துட்டு அவன் சொல்கிறான் பாரு, அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. என்ன வருது? யோசேப்பு செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். ரைட்? அப்படின்றத போத்திஃபர் கண்டான் அப்படின்னே பைபிளில் போட்டிருக்கு. ரைட்? கர்த்தர் இந்த பையன் கூட இருக்கிறாரு, கூட இருந்து அவன் செய்கிறதெல்லாம் ஆசிர்வதிக்கிறாரு அப்படின்னு போத்திஃபாருக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. போத்திஃபார் யோசேப்புடைய அந்த வெற்றி, அவனுடைய அந்த செழிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு யோசேப்பு ரொம்ப திறமையானவன், யோசேப்பு ரொம்ப பராக்கிரமசாலி அப்படின்லாம் சொல்லலை. அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருது. இது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸை இவனால் உருவாக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு வெற்றி செய்வதெல்லாம் மாய்க்கிற இந்த காரியம் இவனால் வர்றது கிடையாது. இவனோடு தேவன் இருக்கிறார், தேவன் இவனை ஆசிர்வதிக்கிறார், இவன் கரத்தின் கிரியைகளை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்றத விசுவாசித்து அப்படின்றத விசுவாசிக்கிறான்னு சொல்ல, அப்படின்றத அவன் காண்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. இந்த விதமாகத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பலத்த கிரியைகளாக இருக்கும். கர்த்தர் பலத்த அற்புதங்களை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும், இது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தர் இவங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான விதத்தில் கிரியை செய்கிறார் அப்படின்னு பார்க்குறவங்களாம் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய போகிறார். இது ஒன்று. இப்போது இந்த கிரியைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம்னா 21 கூட வாசிப்போம். ஆண்டவராக இயேசு அவனுடைய தாப்பனை நோக்கி, அதாவது ஒரு சின்ன பையனை கொண்டு வந்துருக்கிறாங்க கர்த்தர்கிட்ட. இந்த பையன் பார்த்திங்கன்னா பிசாசு பிடிக்கப்பட்டவனாக இருக்கிறான், பிசாசினால் வாதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அவனை பல முறை கொல்ல பிசாசு ட்ரை பண்ணியிருக்குது. ரைட்? இவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தினால அந்த பிள்ளை இது நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அந்த தாப்பன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு இந்த மாதிரி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் வியாதிகளை குணமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்றத கேள்விப்பட்டு ஆண்டவராக இயேசுகிட்ட கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்தப்போ இயேசு பாருங்கள், அந்த மறுரூப மலையில் இருந்தார். மறுரூப மலையில் இருந்ததுனால இயேசு இல்லை அப்படின்ன உடனே கீழே இருந்த மற்ற அந்த இயேசுவோடு கூட 3 சீஷர்கள் தான் மேலே போயிருந்தாங்க இல்லையா? பேதுரு, யோவான், யாக்கோபு. மற்ற எல்லாரும் அங்கே மலைக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த அந்த மிச்சமிருந்த அந்த சீஷர்கள்ட்ட அந்த தாப்பன் பிசாசை விரட்டும்படி கேட்குறாரு. அவங்களும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த முறை அவங்களால அந்த பிசாசை விரட்ட முடியல. இது ஒன்றும் இந்த சீஷர்களுக்கு புதுசு கிடையாது. ஆண்டவராக இயேசு எல்லா பிசாசுகளையும் துரத்துகிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இவங்களுக்கு கொடுத்துருந்தார். இவங்களும் பல முறை பலவிதமான பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு முறை அவங்களால முடியாமல் போயிடுச்சு. அதனால் பாருங்கள், இந்த தாப்பனுக்கு பெருத்த ஏமாற்றம். எந்த அளவுக்கு ஏமாற்றம்னா, இப்போ ஆண்டவராக இயேசுவை குறித்து கூட அவருக்குள்ளே ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. ரைட்? என்னென்னா, சரி இவ்வளோ நம்பிக்கையாக வந்தோம், துரத்திடுவாங்கன்னு நம்பி வந்தோம், இந்த சீசர்கள் ட்ரை பண்ணாங்க, முடியல, ஒருவேளை இயேசுவாலையும் முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவருடைய மனதிற்குள் வந்தது. அங்கே தான் இங்கே தான் இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் பேக்ரவுண்ட்.
ரைட். இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம், 21 வாசிப்போம். இயேசு அவனுடைய தாப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அல்லேலூயா. அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால். பாருங்க, இது ஒரு சந்தேகத்தின் வெளிப்பாடு, அவ்விசுவாசத்தின் வெளிப்பாடு. கர்த்தர்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் எப்படி வரணும்? ஆபிரகாமை போல வரணும். ஆபிரகாம் எப்படி வந்தார்? வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். சொல்லுங்க, முழு நிச்சயம். அல்லேலூயா. இங்கே இந்த தாப்பனுடைய இருதயம் அலைப்பாகிறது, இருமனமுள்ளவராக இருக்கிறார். ரைட். அந்த சீஷர்களுடைய தோல்வி இவருடைய மனதை கலங்க பண்ணிட்டு, ரைட். எப்படி அந்த 10 வேவு பார்க்கிறவர்களுடைய அந்த துர்ச்செய்தி இஸ்ரவேல் மனதை கலங்க பண்ணிட்டுறோம், அதே போல் இந்த சீஷர்களுடைய அந்த தோல்வி அந்த தாப்பனுடைய மனதை கலங்க செய்கிறது. ரைட். இப்போ இயேசு வாழ முடியுமான்ற ஒரு சந்தேகம். ரைட். அதனால தான் கேட்குறாரு, உம்மால் கூடுமானால் நீர் எங்களுக்கு மனதிறங்கி உதவி செய்யும் அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார் பதில்? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் என் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய வேண்டும், எனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும், என் வாழ்வில் நன்மைகள் உண்டாக வேண்டும். ரைட். தேவனுக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், என் வாழ்விலே வெற்றி உண்டாக வேண்டும், இந்த தொழிலிலே வெற்றி உண்டாக வேண்டும். ரைட். இந்த தடைகள் உடைய வேண்டும், நான் முன்னேறி செல்ல வேண்டும், வருமானங்களில் பெருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லையா? மிச்செல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இல்லை. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இல்லை, அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஒரு சில பிள்ளைகள் இருக்குது, ஆனால் பிள்ளைகள் தவறான வழியில் போயிட்டுருக்குது. உங்கள் வாழ்வில் எந்த தேவை இருந்தாலும், எந்த பகுதியில் தேவை இருந்தாலும், உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா அந்த மகன் அந்த தாப்பன்ட்ட சொன்னதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்டையும் சொல்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களாம் உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு இது ஆகவே ஆகாது, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் என் கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவராக இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், இந்த காரியத்தை செய்து முடிக்க என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நிறைவேற்ற கர்த்தரால் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். பாருங்கள், ஆபிரகாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சில சமயம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும்போது அவர் பெர்ஃபெக்ட் விசுவாசியாக இருந்தார். ரைட். எப்போதுமே அவர் பயங்கரமான விசுவாசியாக இருந்தார், எல்லாத்தையும் விசுவாசித்தார் அப்படின்னு நினைக்கிறோம். ரைட். அநேக காரியங்களில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் அப்படி தான். ஆரம்பத்திலேருந்தே அவர் கர்த்தர் மீது ஒரு பயங்கரமான விசுவாசம். ஆனால் இந்த பிள்ளையின் காரியங்களில் அவர் அப்படி இல்லை. மற்ற எல்லா காரியங்களையும் பாருங்கள். இப்போ செழிப்பை குறித்து பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு அவ்வளோ விசுவாசம். ரைட். ஆரம்பத்திலேருந்தே பயங்கரமாக செழிப்படைகிறார். ரைட். அவர் வாழ்க்கையில் பெருத்த பெருக்கங்கள் உண்டாகுது, பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் அவருக்காக செய்கிறார். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செழிப்பின் காரியங்களில் ஆரம்பத்திலேருந்தே பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா
ஆபிரகாமுக்கு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் உண்டாகுது. இத்தனும் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய சக்கரவர்த்தியும் அவனோடு கூட இருந்த மற்ற ராஜாக்களையும் அவர் தோற்கடிக்கிறார். ரைட். அப்போ அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் பெரிய வெற்றி. ரைட். மற்றவங்களாலலாம் முடியல, பல ராஜாக்கள் கூடி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத ஒரு சேனையை இவர் இத்தினோண்டு ஒரு சின்ன கூட்டத்தை ஒரு 318 பேரை கூப்பிட்டு போய் ஜெயிக்கிறார். ரைட். இப்போ பெரிய விசுவாசம். பஞ்ச காலத்தில் கூட அவர் பெருகுகிறார். அப்போ இவர் ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு பலத்த தேவ மனிதன். ரைட். ஆனால் இந்த பிள்ளையின் காரியத்தில் அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் இருந்தது, அவிசுவாசம் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் அவர்கிட்ட உனக்கு பிள்ளை உண்டாக போகுது. ரைட். கர்த்தர் அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்லாம் பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். அப்போ கர்த்தர் ஆதியாகமம் 15 ஓ சரீரத்திலிருந்து வருகிற உன்னுடைய பிள்ளை தான் உன்னுடைய வாரிசு அப்படின்லாம் தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாராளுக்கு ஒரு யோசனை வருகிறது. ரைட். இது கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, பிள்ளை பெக்க முடியாமல் என்னை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அதனால் என்னுடைய வேலைக்காரி மூலமாக, என்னுடைய அடிமையின் மூலமாக நீ ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள், ஒரு வாரிசு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்லுகிறார். அதையும் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆகாருக்கு பிள்ளை பிறகுது. ரைட். ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் ஆகார் மூலமாக பிறந்த பிள்ளையை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் சாராள் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கணும். அந்த பிள்ளை தான் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை மூலமாக தான் ஆபிரகாமுடைய சந்ததி அழைக்கப்படும். அந்த பிள்ளை மூலமாக தான் தேவ ஆசீர்வாதமும் தேவ திட்டங்களும் நிறைவேறும் அப்படின்னு கர்த்தர் முடிவு பண்ணி வச்சுருந்தார். அதனால் பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறார். ஆதியாகமம் 17 போவோம். ஆதியாகமம் 17 இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ரைட். ஆபிரகாம் இதெல்லாம் கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன நினச்சிட்ருக்கிறாரு, இதெல்லாம் கர்த்தர் இஸ்மவேல் மூலமாக செய்ய போகிறாரு. என் மகன் இஸ்மவேல் பெருக போகிறான், அவனை கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போகிறாரு, அவன் மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நிறைவேற போகுதுன்னு அவர் உள்ளுக்குள்ளே நினச்சிட்ருக்கிறார். ஆனால் அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போய் வாசிப்போம். இங்கே கர்த்தர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஆபிரகாமுடைய நம்பிக்கை அப்படியே, ஆபிரகாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறார் கர்த்தர் சொன்ன காரியங்களை கேட்டு. இங்கே 15ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார். ஒரு காரியம் தெரியுதா, இங்கே கர்த்தர் எத்தனை முறை அவள் 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 அப்படின்னு சொல்கிறார். ஏன் கர்த்தர் அத்தனை முறை அவள் 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 அப்படின்னு சொல்லி எம்ஃபசைஸ் பண்ணுறாரு? ஏன்னா போன தடவை கர்த்தர் நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னொன்னே தன்னுடைய மனைவி மூலமாக கர்த்தர் பிள்ளை தருவார் அப்படின்னு நினைக்காம, சாராள் மூலமாக கர்த்தர் பிள்ளை கொடுப்பார் அப்படின்னு 2 பேரும் விசுவாசிக்காமல் இயற்கையான முறையில் போய் ஒரு அடிமை பெண் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள்ளலான்னு நினச்சி முடிவெடுத்துட்டாங்க இல்லையா? கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் சொல்லியிருக்கிற இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், இந்த தேவ ராஜ்யத்தின் திட்டங்கள், இது எல்லாம் ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேல் மூலமாக நடக்க போகிற காரியம் கிடையாது. இது சாராள் மூலமாக உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன்.
அந்த பிள்ளை மூலமாக தான் உனக்கு உன்னுடைய தலைமுறை அழைக்கப்படும். அந்த பிள்ளையாகிய ஈசாக்கின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதங்களும் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பத்தில் நம்ப முடியல. ரைட், இங்கே வாசிங்களேன் 17வது வசனம், என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, ரைட், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு எனக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை, முடியாது, ஆகாதுன்றார். கர்த்தர் சொல்கிறாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். கர்த்தர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தானே ஆரம்பிக்கிறார். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? இது சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு, ஆமாம் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் இது நடக்குமா, ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பாருங்க. ரைட், கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமாக இந்த நம்ம 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 இஸ்மவேல் இங்கே இருக்கிறான், இவனை ஆசீர்வதிங்க, ரைட் அப்படின்னு கேட்குறாரு ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒத்துக்கலை பாருங்க. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ரைட், என்ன சொல்கிறாரு? இஸ்மவேல் ஓம் பிள்ளைன்றதுனால நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். ரைட், நீ பண்ண ஜெபத்தை நான் கேட்குறேன். ஆனால் கவனிங்க, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இஸ்மவேல் உன் பிள்ளைன்றதுனால, இஸ்மவேலுக்காக நீ ஜெபித்ததுனால நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களும் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களும் சாராள் மூலமாக பிறக்க போகிற ஈசாக்கோட மூலமாக தான் நிறைவேறும் அப்படின்னு அடித்து சொல்லிடுறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து, ஈசாக்கின் பிறப்பை குறித்து ஆரம்பத்தில் அவிசுவாசமான ஒரு நிலையில் தான் இருந்தார். கர்த்தர் அவரை கண்டித்து திருத்துகிறார். ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராளுமே அப்படி தான் இருந்தாங்க. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா சாராளுடைய நிலைமை என்ன இங்கே நம்ம பார்க்குறோம். சாராள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் கேட்குறாரு, 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். ரைட், என்ன சொல்கிறா? இவளும் அதே தான் சொல்கிறா. எனக்கு வயசாயிருச்சு, என் புருஷனுக்கு வயசாயிருச்சு, ரைட், இனிமேல் எனக்கு எங்கே பிள்ளை பிறக்க போகுது? ரைட், அல்லேலூயா. பெண்களுக்கு பொதுவாக இருக்கிற காரியங்கள்லாம் அதெல்லாம் எனக்கு நின்று போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ரைட், இனிமேல் இந்த வயசில் இந்த காலத்தில் எனக்கும் என் புருஷனுக்கும் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவளும் என்ன சொல்கிறா? பேசிகிட்டு இருக்கிறது யார்? கர்த்தர் நேருக்கு நேராக பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி ஆபிரகாம்கிட்ட பேசினாரோ இப்போ இங்கே ஆபிரகாமும் இருக்கிறான், இங்கே சாராளும் இருக்கிறாங்க. 2 பேருமே இருக்கிறாங்க. 2 பேரையும் வச்சு தான் பேசுகிறாரு. ரைட், கர்த்தரே டைரெக்டாக பேசுகிறாரு. ஆனாலுமே பாருங்கள், அவங்களால இதை நம்ப முடியல.
இதுதான் அவ்விசுவாசம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது இயற்கையான காரண காரியங்களை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் கர்த்தர் சொன்ன இந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் சூழ்நிலைகளை பெருசாக உயர்த்துறாங்க இல்லையா, அதுதான் அவ்விசுவாசம். தேவனுடைய வல்லமையை காட்டிலும் சூழ்நிலைகளின் வல்லமையை பெருசாக பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் அவ்விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வரோம். கர்த்தரால் முடியாத காரியம்னு ஒன்று இருக்குதா? கர்த்தருக்கு கஷ்டமான காரியம்னு ஒன்று இருக்குதா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மனிதனை உருவாக்கின தேவன், இவருக்கு முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குதா? இவரால் ஆகாதுன்னு ஒரு காரியம் இருக்குதா? ஹல்லேலூயா. இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். சந்தேகம் எழும்பும்போது என் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறார், ரைட்? இந்த அருமையான இந்த பூமியை படைச்சிருக்கிறார், மனுக்குலத்தை அவர் தான் உருவாக்கியிருக்கிறார். இந்த பறவைகள், மீன்கள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் உருவாக்கியிருக்கிறார். சகலவற்றையும் உருவாக்கின தேவனால் நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும், எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் எப்போதுமே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை தியானிக்கிற பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பல போதனைகளையும் இதை நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய அற்புதங்களையும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளையும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1-2 அற்புதங்களையாவது வாசிங்க, அதை குறித்து சிந்திச்சு பாருங்கள். கர்த்தரை ஆதியில் வானத்தையும் பூமியும் உருவாக்கினார், அந்த அந்த சிருஷ்டிப்பை குறிச்செல்லாம் வாசிங்க, அதெல்லாம் தியானித்து பாருங்கள், ரைட்? இப்படி கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளையும் அவருடைய வல்லமையும் குறித்து யோசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எகிப்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், இஸ்ரவேலை கர்த்தர் வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்போது செய்த அற்புதங்கள், தாவீதின் வாழ்க்கையில், சாமுவேலின் வாழ்க்கையில், கிடியோனின் வாழ்க்கையில், சிம்சோனின் வாழ்க்கையில், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக செய்த அற்புதங்கள், இப்படி எல்லா அற்புதங்களையும் யோசித்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு வழக்கமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியங்க, ரைட்? அப்படி செய்யும்போது உங்கள் மனம் தேவனுடைய வல்லமையை இறுக பற்றி கொள்ளுகிற ஒரு மனமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ பாருங்கள், இங்கே 2 பேருமே, ஆபிரகாமும் சரி சாராளும் சரி, ஒரு அவ்விசுவாசத்து நிலைமையில் தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கண்டித்து திருத்தினதுக்கப்புறம் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள், ரைட்? அவங்க அவ்விசுவாசத்துக்காக மனம் வருந்தி அதை விட்டுட்டு கர்த்தரால முடியும். ஆபிரகாம் என்ன சொன்னார்? வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என்னை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இதுநாள் வரை என்னை ஆசீர்வதித்த தேவன், என் சத்துருக்களுக்கு கையிலிருந்து என்னை விடுவித்த தேவன், எனக்கு வெற்றிகளை கொடுத்த தேவன், இவ்வளவும் செஞ்ச தேவன் எனக்கு இந்த பிள்ளையும் கொடுப்பார், இந்த பிள்ளையை குறித்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். இதுவரை எனக்கு கொடுத்த மற்ற வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற்றின தேவனால் இந்த வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று ஆழமாக முழு நிச்சயமாக நம்பினார். சாராளும் பார்த்தீங்கன்னா, வாசிப்போம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், இங்கே பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தில் சாராளை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவ்விசுவாசமான ஒரு நிலைமையில் இருந்த அதே சாராள் பின்னாடி பாருங்கள்,
வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை பெற்றாள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், 11ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:11 வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ பாருங்கள், எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதுன்னு சாரால் நினச்சாலோ அதே பிரச்சனையை தேவனை விசுவாசித்து மேற்கொண்டாள். ஆபிரகாம் எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது என்று நினைத்தாரோ அதே பிரச்சனையை அவரும் தேவனை விசுவாசித்து மேற்கொண்டார். 2 பேரும் ஈசாக் என்ற அருமையான பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிள்ளை மூலமாக இன்று தேவ ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்றைக்கி நீங்கள் ஒரு அவிசுவாசமான நிலைமையில் இருக்கலாம், ஆனால் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை விசுவாசத்தின் நிலைமைக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் பேசின காரியங்கள், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்ப முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தியானித்து, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அவரை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. உங்களால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி இங்கே நிப்பாட்டிக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேணாம், இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு அப்புறம் நிப்பாட்டலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். மத்தேயு ஹல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9. இங்கே நம்ம பார்த்தோம்னா 2 குருடர்கள் ஆண்டவராக இயேசு பின்பாக தொடர்ந்து வராங்க. ரைட், அவங்களுக்கு கண் பார்வை வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இயேசு பின்னாடியே விரட்டிக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட எங்களுக்கு கண் பார்வை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 27ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தாப்பண்ட கர்த்தர் என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் என்ன கேட்குறார், என்ன எதிர்பார்ப்போடு கேட்குறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இது முக்கியம் பாருங்க. இதனால தான் நம்ம கர்த்தருடைய வல்லமையை குறித்து தியானிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும், அதை குறித்து ஒரு ஆழமான விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறியா? எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ நம்புறியா? முழு நிச்சயமாக நம்புறியா? இருமனம் இல்லாமல், அலைபாகிற மனம் இல்லாமல், நான் என்னால் முடியும், எனக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு நீ நம்புறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, அந்த அம்மா ஒரு பச்சை பிள்ளை மாதிரி, ஒரு பச்சை பிள்ளை எப்படி ஒரு தாப்பன்ட்ட அதுக்கு ஏதாவது வேணும்னா அப்படி போய் அப்படி அதுக்கு வேணுன்றதை எடுத்துக்கிட்டு அது பேசாமல் போகும். அது வேணும், அப்பா கொடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் இல்லை. ரைட், என் அப்பா அவரை வச்சுக்கிறது எனக்கு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அது பேசாமல் வரும். வேணுன்றதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் பிள்ளைங்க, இல்லையா? வளர்ந்த பிள்ளைங்க கூட அப்படி தான். ரைட், அப்போது அந்த அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு 12 வருஷமாக வியாதி சுகமாகலை. ஆனால் இயேசு இப்படி குணமாக்குகிறார், கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோன்னே ஒரு பச்சை பிள்ளை மாதிரி ரைட், அவருடைய ஆடையின் நுனியை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு விசுவாசித்து டைரெக்டாக வர்றாங்க. அந்த ஆடையின் நுனியை தொடுறாங்க. கர்த்தருடைய வல்லமை அவங்கள குணமாக்குது. பெற்றுக்கொண்டு திரும்ப போகிறாங்க பாருங்க. ஆண்டவராக இயேசு அந்த அம்மாவை பார்த்து என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க, 100கணக்கான பேர் கர்த்தரை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றும் கிடைக்கல.
ஏன் அவங்க கர்த்தர் என்னை குணமாக்குவார்னு விசுவாசத்தோடு தொடலை. இந்த அம்மா மட்டும்தான் கர்த்தர் என்னை அவருடைய ஆடையின் நுனியை நான் தொட்டாலே போதும் நான் சொஸ்தமாவேன்னு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆடையை தொடுறாங்க. கர்த்தருக்குள்ளேருந்து வல்லம்மா புறப்பட்டு போய் அந்த அம்மாவை குணமாக்குது. அப்போ கர்த்தர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இதை தான் எதிர்பார்க்குறார். அவரால் என்னை குணமாக்க முடியும் அப்படின்னு விசுவாசிக்கணும். என்னை குணமாக்க, எனக்கு அற்புதத்தை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து இன்னும் ஆழமாக தியானிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே. இந்த அருமையான ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நல்ல கரம் தொடட்டும். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்வில் இருக்கிற நுகங்களை முறிக்கட்டும், கட்டுக்களை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, அவங்களுக்கு எந்த இடத்துல உம்முடைய உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய கரம் வெளிப்படட்டும், அந்த இடத்துல உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். விடுதலைகள் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதானமும் ஒற்றுமையும் உண்டாகட்டும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளின் காரியத்தில் மனசோர்வடைந்து என் பிள்ளை இப்படி போயிருச்சேன், வழி விலகி போயிருச்சேன்னு யோசித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் பலத்த அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வழி தப்பி போயிருக்கிற அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்மால முடியும் தாப்பனே. நீர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டணும் அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர். பிதாவே, நீர் அவர்களை திரும்ப கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, தொழிலின் காரியங்களில் பெருத்த அற்புதங்கள் நடைபெறட்டும், பணத்தின் காரியங்களில் பலத்த அற்புதங்கள் நடைபெறட்டும். இதுவரை கண்டிராத முன்னேற்றங்கள், இதுவரை கண்டிராத பெருக்கங்கள் உண்டாகட்டும். மக்கள் வியந்து இது கர்த்தரால் ஆனது, இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக மகிமையான பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெருத்த அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.